ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த ஷார்ட் வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து காண்டாக்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 or 2 கால்ஸ் இந்த டே டைமில் செய்யணும். இல்லை நம்ம 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 பிஸியாக இருந்தால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடணும். ஆல் ஓகே, இங்கே எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட இல்லை. நம்மளுக்கும் மனசு திருப்தி, நம்ம காண்டாக்டில் இருக்கோம். வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் ஓகே. வீட்டில் நம்ம நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், சி- ப பைய ஆ, குழந்தையா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்புறம் அவங்க 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 நாளை வந்து ஒழுங்காக போக முடியும். ஏன்னா ஒரே டென்ஷனாக இருக்கும், வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறேன் நான். சப்போஸ் நீங்கள் வந்து வேலையிலேருந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா ஒரு மெசேஜ் போட்டுடணும். இப்படி இப்படி எனக்கு லேட் ஆகும், டோன்ட் வரி அபவுட் மீன்னு ஒரு ஒரு மெசேஜ் போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை கால் பண்ண முடிஞ்சால் கால் பண்ணி சொல்லணும். ஏன்னா இது வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ரீசெண்ட் டேஸில். எந்த பையனாக இருக்கும், 2 பையன் இருக்கான்ல. ஒரு பெரிய பையன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், எங்கே போகிறான் எங்கே வரான் மெசேஜ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பான். ஆனால் 2வது பையன்கெல்லாம் கொஞ்சம் லேசினஸ் லேசினஸ் சொல்ல முடியாது, அவன் வந்து போதை பண்ண மாட்டான். அதுக்குன்னு நான் அது டென்ஷன் ஆகிடுவேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வேறு வேலைக்கு போனால் ஒரு மெசேஜ் கொடுக்கணும், இல்லை கால் பண்ணணும், இல்லை அவங்க வேலையிலே பிஸி. சரி, வேலை இருக்குது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல, அவங்க என்ன டென்ஷனில் இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மெசேஜ் போடலாம்ல. அதுக்குன்னு இது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் நினச்சிக்கிங்க. நம்ம வேலைக்கு போனால் வீட்டில் இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் காண்டாக்டில் இருக்கணும் எப்பயுமே. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். ஒரு லாங் வீடியோ நான் நாளைக்கு சனிக்கிழமை ராத்திரிக்கு ஒரு 9 o'clock வரை வரும். ப்ளீஸ் பாருங்கள். பட் சண்டேக்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு ஒரு லாங் வீடியோ வரும். 2 வீடியோவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் யாரும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எந்த பர்சனல் ரிக்வெஸ்ட் வந்து. தேங்க்யூ.